ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க. இன்றைக்கி பாப்பாவோட ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரேஷனில் வாங்கின துவரம்பருப்பை வச்சு போண்டா தான் சுட போகிறேன். குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு நல்லா முறுமுறுன்னு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இருக்கிற இந்த குளிர் கிளைமேட்டுக்கு சூடான ஒரு கப்பு டீயோட சுட சுட இந்த போண்டாவையும் சுட்டு கொடுத்து பாருங்கள். கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாமல் நல்லா சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நல்லா முறுமுறுன்னு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் நீங்களே சொல்வீங்க. வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். போண்டா சுடுறதுக்கு ரேஷன் துவரம்பருப்பு சின்ன டம்ளரால் 1 டம்ளர் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இது ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அடுத்து எந்த டம்ளரால் துவரம்பருப்பு அளந்தமோ அதே டம்ளரால் 1 டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து சேர்த்துக்கலாம். அடுத்து அதே டம்ளரால் 2 டம்ளர் அளவுக்கு சாப்பாட்டு அரிசி சேர்த்துக்கிறேன். நீங்கள் பச்சரிசி கூட சேர்த்து செய்யலாம், இன்னுமே சூப்பராக இருக்கும். 1 டம்ளர் துவரம்பருப்பு 1 டம்ளர் கடலைப்பருப்புன்னு மொத்தம் 2 டம்ளர் அளவுக்கு பருப்பு எடுத்துருக்கிறோம். அதனால் 2 டம்ளருக்கு அரிசி சேர்க்கறது கரெக்டாக இருக்கும். அடுத்து அரிசி பருப்பு ரெண்டையும் நல்லா கழுவிட்டு 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். 2 மணி நேரத்துக்கு அப்புறம் அரிசி பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இதை இன்னொரு தடவை நல்லா அலசிட்டு தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். அடுத்து இந்த அரிசி பருப்போட 3 வரமிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சியை குட்டியை கட் பண்ணி சேர்த்துட்டு அதோட 2 பல்லு பூண்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய், 1 கொத்து கருவேப்பிலை, தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். அரிசி பருப்பில் இருக்கிற தண்ணியே போதுமானது. அப்படி தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப வழுவழுன்னு இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், மாவு அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்து இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து மாவு சேர்த்துக்கிறேன். நான் எப்போவுமே இட்லிக்கு மாவு ஆட்டும் போது அதுலேருந்து கொஞ்சம் உளுந்து மாவு எடுத்து வச்சுருவேன், குழந்தைங்களுக்கு அப்பப்போ வடை சுட்டு கொடுக்கறதுக்காக. அந்த உளுந்து மாவுலேருந்து தான் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட உளுந்து மாவு இல்லை அப்படின்னா அரிசி பருப்பு ஊற வைக்கும் போதே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஊற வச்சுக்கோங்க. உளுந்து ஊற வச்சு அதோட சேர்த்தே நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து இதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் போல் மல்லித்தழையும் குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு மாவை நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். பக்கோடா போடுறதுக்கு மாவு எந்த அளவுக்கு பதமாக தயார் பண்ணுவோமோ அதே மாதிரி தயார் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், மாவு வந்துட்டு உங்களுக்கு போண்டா சுடுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து மிதமான சூட்டில் இருக்கிற எண்ணெயில் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து பக்கோடா ஷேப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக கிள்ளி போட்டுக்கலாம். குட்டி குட்டியாக போட்டுக்கோங்க. அதே மாதிரி அடுப்பு லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா வெந்து வரும். அரிசி பருப்பு வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும், அதனால தான் சொல்கிறேன். சுட சுட டீயும் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு குழந்தைங்களுக்காக. 2 பக்கமும் திருப்பி போட்டு பொறுமையாக நல்லா செவக்க சுட்டெடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, போண்டா நல்லா செவக்க சுட்டெடுத்தாச்சு. இப்போ எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு வேற ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற மாவுலையும் போண்டா சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் காமிக்கிற பாருங்கள், வெளியில் முறுமுறுன்னு உள்ளே சாஃப்டாக எந்தளவுக்கு சூப்பராக வந்திருக்குதுன்னு. இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாமல் நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் நீங்களே சொல்வீங்க. நம்ம வீட்டில் இருக்கிற ரேஷன் துவரம்பருப்பு வச்சு நல்லா முறுமுறுன்னு டேஸ்டியாக குழந்தைங்க பெரியவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு போண்டா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.